ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜனவரி 5. இந்த நாளை உலகம் முழுவதும் பறவைகள் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். 10,000க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் நம்ம உலகத்தில் இருக்குது. ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு குணாதிசயங்களை உடையது. சில பறவைகள் வானத்தை நோக்கி ரொம்ப உயரமாக பறக்கும். சில பறவைகள் பறக்கவே பறக்காது. சில பறவைகள் தண்ணிக்குள்ளே நீந்தி வெளியே வந்து பறக்கும். இப்படி ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு தன்மைகளை கொண்டது. ஆனால் இந்த பறவைகளை நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கும் கிராமத்து சைடு நம்ம போனோம் அப்படின்னா அது அதிகாலையிலே எழும்பி ஆண்டவரை நோக்கி பாடுறது நம்ம காதுகளுக்கு கேட்குறது ரொம்ப அழகாக இனிமையாக இருக்கும். இப்படி பறவைகளை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு சாதாரணமாக அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த பறவைகள் அதோடைய அன்றாட வாழ்க்கையின் தேவைகளுக்காக தினம் தினம் சந்தித்து வருகிற பிரச்சனைகள், தடைகள், எதிர்ப்புகள் இதெல்லாம் அநேகம் உண்டு. இப்படி பறவைகளிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களும் அநேகமாக இருக்குது. இவ்வளவு பறவைகளுக்கு மத்தியிலையும் ரொம்ப விசேஷமான பறவை அப்படின்னா அது கழுகு தான். கழுகு ரொம்ப விசேஷமான பறவை. கழுகு தான் பறவைகளிலே ரொம்ப உயரமாக பறக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் காட்டுக்கு சிங்கம் எப்படி ராஜாவோ அதே போல தான் ஆகாயத்துக்கு கழுகு தான் ராஜா. இப்படி கழுகிட்ட அநேக குணாதிசயங்கள் இருக்குது. எல்லா பறவைகளும் மழைக்காலத்தில் தன் கூட்டில் தான் போய் அடையணும்னு நினைக்கும். ஆனால் கழுகு மட்டும் அந்த மலையை வருவிக்கிற அந்த மேகத்துக்கு மேலே உயர பறந்து அந்த மலையவே தவிர்த்து மேலே செல்லும். இப்படி கழுகுகளிடத்தில் நிறைய குணாதிசயங்கள் இருக்குது. கழுகு ரொம்ப பொறுமையான பறவை. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா கழுகு தன்னுடைய 30 வயதில் தன்னுடைய பலனை, தன்னுடைய வலிமையை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கும். ஆனால் அந்த பறவை என்ன செய்யும் தெரியுமா? தன்னுடைய வலிமைகள் எல்லாம் இழக்க ஆரம்பித்த உடனே அது தனக்குன்னு ஒரு தனியான ஒரு இடத்தை அமைத்து கொண்டு ஒரு உயரமான ஒரு இடத்தை நோக்கி போய் அங்கே இருந்து தன்னுடைய வலிமையை இழந்த இறகுகள், கை நகங்கள், கால்கள், அலகுகள்னு சொல்லி எல்லாத்தையுமே தன்னைத்தானே பிடுங்கி போட்டுருங்க. பிடுங்கும் பொழுது அது மரண அவஸ்தைப்படும். பயங்கரமான வலியையும் வேதனையுமே அது அனுபவிக்கும். ஆனாலுமே அது எல்லாத்தையுமே தாண்டி அதோடு கூட போராடி அது எல்லாத்தையும் கலைந்து போட்டு மீண்டும் அதே இடத்துல அமர்ந்து கொண்டு 5 மாத அளவும் காத்து கொண்டே இருக்கும். இதற்கு இடையில அது தன்னுடைய அன்றாட தேவைகளுக்காகவும் தன்னுடைய உணவுக்காகவும் அது வேட்டையாட வெளியே போவதே கிடையாது. அதே இடத்துல அமர்ந்து மீண்டுமாக அதனுடைய புது பலனுக்காக அது காத்து கொண்டே இருக்கும். 5 மாதம் முடியும் அளவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ரெக்கைகள் மீண்டுமாக உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். அதனுடைய நகங்களும் அதனுடைய அழகுகளும் முளைக்க தொடங்கும். மீண்டும் அது பழைய இருந்த கழுகை விட பல மடங்கு பலனடைந்து வானத்தை நோக்கி ஒரு வீரனை போல செட்டையை விரித்து பறக்க ஆரம்பிக்கும். இப்படி அது காத்திருப்பதுனால ஃபஸ்ட்டு இருந்த கழுகை விட இப்பொழுது அது பல மடங்கு ஒரு வீரனான கழுகாக மாறுகிறது. இப்படி தான் வேதத்திலையும் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டை அடித்து எழும்புவார்கள்னு வசனம் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லுது. கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது அந்த கழுகு எப்படி ஒரு வீரனை போல திரும்பவும் அது பலனடைந்து செட்டையை விரித்து பறக்குதோ நாமளும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அப்படி இருப்போமா? நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நமக்கு அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை அப்படின்னா நம்மளுடைய பொறுமையை நம்ம இழந்துடுறோம். பொறுமையோடு கூட எந்த விஷயத்திலுமே நம்ம காத்திருப்பதே கிடையாது. பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது அதற்கு பலன் ரொம்ப மிகுதியாக இருக்குது. ஆனால் நம்மளிடத்துல தான் பொறுமையே இல்லை. சில நேரங்களில் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை நினைத்தபடி நடக்கலை, நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நினச்சபடி இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பொறுமையோடு நம்ம அமைதியாக காத்திருக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த கழுகு எவ்வளவு பொறுமையாக காத்திருந்து மீண்டுமாக அது புது பலன் அடைந்து ஒரு வீரனை போல மாறுது. அப்படி தான் நாமளும் காத்திருக்கும் பொழுது நமக்கும் புது பலன் கிடைக்கிறது. புது காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது.
இன்றைக்கும் கர்த்தருக்காக அந்த கழுகை போல சில காரியங்கள், வேண்டாத காரியங்கள், நம்மளிடத்துல வேண்டாத செயல்கள், இது எல்லாத்தையும் நம்ம கலந்து போடும் பொழுது அந்த கழுகை போல புது பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. இத்தனை விசேஷ குணங்களை உடைய கழுகு எப்படி வானத்தில் பறந்து கொண்டே இருக்கு. இதை எதிர்த்து இதையும் கீழே தள்ளுவதற்காக ஒரு பறவை இருக்குது, அதுதான் காகம். காகம் என்ன பண்ணுமா, கழுகு வானத்தை நோக்கி வேகமாக பறந்து கொண்டு இருக்கும்பொழுது அதுவும் வேகமாக வந்து அதனுடைய கழுத்து பகுதியில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய அழகால் அதை கொத்தி 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 கீழே தள்ளுமா. ஆனால் இந்த கழுகு திரும்ப அதை எதிர்த்து போராடாதான், போராடவும் செய்யாது, அது தன்னுடைய நேரத்தை வீணடிக்கவும் செய்யாது. அதற்கு மாறா அது என்ன பண்ணுமா, இன்னும் அதிகமாக வானத்தை நோக்கி பறந்து கொண்டே மேலே உயரத்தில் போய்கொண்டே இருக்குமா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது உயரம் போக 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 காகத்துக்கு சரியான ஆக்சிஜன் கிடைக்காம அதால் சுவாசிக்க முடியாமல் கழுகுடைய தோளில் இருந்து அப்படியே கீழே விழுந்துருமா. இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளையும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்களா, குத்தம் சொல்லிகிட்டே இருக்காங்களா, உயர பறக்க விடாமே பண்ணுறாங்களா, உங்கள் வளர்ச்சியை தடுத்து கொண்டே இருக்கிறாங்களா. நீங்களும் அந்த கழுகை போல் உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க, உங்கள் பலனை வீணடிக்காதீங்க, அவங்களோட எதிர்த்து போராடாதீங்க. காகம் எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதால் சுவாசிக்க முடியாமல் கீழே விழுந்துச்சோ அப்படி தான் நீங்கள் உயர பறந்து கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் வளர்ச்சி உயர 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 அவங்களால தாங்க முடியாமல் அவங்களும் கீழே விழுந்துருவாங்க. உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பலனையும் அவங்களிடத்தில் போராடி அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதற்கு பதிலாக ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது அது புது பலனாக நமக்கு மாறுகிறது. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த கழுகுனிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகமாக இருக்குது. இப்போ நீங்கள் முடிவு செய்யுங்க, நீங்கள் கழுகா காகமா?